நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கிச்சன் இருந்த நிலைமையை பார்த்துருக்கணும். பூதங்க பார்ட்டி பண்ணிருப்பாங்களோன்னு சந்தேகம் வந்திருக்கும். நம்ம அதான் பார்க்கல. பரவாயில்ல, இந்த விஷயத்தை ஃப்ரீயா விடு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மாமா. மூளை முடுக்கல நல்லா சுத்தமா க்ளீன் பண்ணிடுறேன். சரி மாமா, என்னோட பர்த்டே உங்களுக்கு எப்படி தெரியும்? அக்கா தானே சொன்னா. அது வந்து இந்த போனை எங்க வச்சு தொலைச்சேன்? இதோ இருக்கு. ஹலோ தாமு. மலதி அக்கா, ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. அக்கா என்னாச்சு? ஏன் இப்படி மூச்சு வாங்குற? உனக்கு ஒண்ணும் இல்லையே? அது ஒண்ணும் இல்லடா, போன் எங்கேயோ வச்சுட்டேன். அதை தேடி தேடி மூச்சு ரொம்ப வாங்குது. நீ நீ சொல்லு, எதுக்கு இவ்வளவு லேட்டா போன் பண்றதாமோ? மத்தவங்க எங்க தூங்கிட்டாங்களா? அக்கா என்ன பேசிட்டு இருக்க நீ? உனக்கு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணாம எல்லாரும் தூங்க முடியுமா? எல்லாரும் இங்க தான் இருக்காங்க. உனக்கு விஷ் பண்ணனும்னு உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப நீயே இவ்வளவு நேரம் உளறிட்டு இருக்க. போன் அவங்க கிட்ட கொடு. சரி. என்ன வாளு, எப்படி இருக்க? ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ சித்தப்பா. என்கிட்ட கொடுங்க. ஒரு நிமிஷம் உன் சித்தி கிட்ட பேசு. மாலதி, என் தங்கம் எப்படி இருக்குடி செல்லம்? உனக்கு என்னோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க் யூ சித்தி, தேங்க் யூ. என் செல்லம் எப்போ உன் ஞாபகமாவே இருக்குடி. எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. போன குடு, அந்த வாயாடிக்கிட்ட நான் பேசணும். பேசிட்டு இருக்கல, விட்டா நாள் பூரா பேசிட்டு இருப்பேன். சீக்கிரம் குடு. எப்படி இருக்க பிசாசு? உனக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீண்ட ஆயுளோட நீ ரொம்ப சந்தோஷமா வாழணும். அட பெரிய பாட்டி, நீங்களா? நீங்க ஊர்ல இருந்து எப்ப வந்தீங்க? இன்னைக்கு தான் வந்தேன். நீ இங்க இருப்பேன்னு நான் ஊர்ல இருந்து சீக்கிரமா கிளம்பி வந்தா நீ என்னன்னா அங்க இருக்க. சொல்லி இருந்தா நான் ஊர்ல இருந்து அங்க அப்படியே வந்திருப்பேன்ல. பெரிய பாட்டி, எனக்கும் உங்களை பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு. உங்ககிட்ட திட்டு வாங்கி ரொம்ப நாளாச்சு. ஏன்னா உங்ககிட்ட திட்டு வாங்கலன்னா எனக்கு பொழுதே விடியாதுல்ல. அப்ப சீக்கிரமா வந்துற. தினம் என்கிட்ட திட்டு வாங்கலாம், போதையும் வாங்கலாம். உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்க. இரு, உன் பாட்டி கிட்ட கொஞ்சம் பேசு. மாலதி, பிறந்த நாள் வாழ்த்துக்கள்மா. தேங்க் யூ பாட்டி. நீ நல்லா இருக்கல்ல? நான் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கேன் பாட்டி. இங்க ஒரே கொண்டாட்டம் தான். சத்தம் போட்டு பேசாதம்மா. மத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகி நம்ம மேல கோவப்படுவாங்க. ஏற்கனவே வினய் தம்பி உன் மேல கோவமா இருக்காரு. இல்ல பாட்டி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. மாமாவை என் கூட சேர்ந்து பார்ட்டி என்ஜாய் பண்றாரு. என் முன்னாடி என்ன பார்த்து ஸ்மைல் பண்றாரு. என்னது? எனக்கு ஒண்ணும் புரியல. பாட்டி, எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. எங்களுக்குள்ள சண்டை ரொம்ப நாளைக்கு நீடிக்குமா என்ன? நிஜமா என்னால இத நம்ப முடியல. அட, நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே மாமாவை கேளுங்க. மாமா, நீங்களே பாட்டி கிட்ட பேசி நமக்குள்ள இருந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு நீங்களே சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் பாட்டி. வணக்கம் தம்பி. பாட்டி, முதல்ல நீங்க தயவு செஞ்சே நான் மன்னிச்சாகணும். நான் மாலதிக்கிட்ட அந்த மாதிரிலாம் நடந்திருக்க கூடாது. பாவம், அவ ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்கா. இந்த மாதிரி நேரத்துல நான் அவளை கஷ்டப்படுத்தினது வருத்தமா இருக்கு. ஆமா பாட்டி, விஷ்வா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். எல்லாரையும் கஷ்டப்படுத்தினதுக்கு நான் மறுபடியும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இல்ல வினய் தம்பி, இதுல உங்க தப்பு என்ன இருக்கு சொல்லுங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? உங்க நிலைமையில யாரு இருந்தாலும் அப்படித்தான் செய்வாங்க. ஜீவிதாவுக்கு உங்கள மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சதுக்கு நாங்கெல்லாம் சந்தோஷப்பட்டு இருக்கோம் தம்பி. நீங்க அவளை ரொம்ப அன்பாவும் அக்கறையோடும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அது சரி, ஜீவிதா எப்படி இருக்கா? ஜீவிதா இப்போ நல்லதான் இருக்கா, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா வேற ஒரு டென்ஷன் ஆரம்பிச்சிருக்கு. எதை நினைச்சு டென்ஷன் ஆகுறா? பாட்டி, இது வரைக்கும் நாங்கள் யாருமே ஜீவிதா கிட்ட மாலதிக்கு கேன்சர் இருக்கிற விஷயத்த சொல்லலை. நம்ம எல்லாரும் எதையும் மறைக்கிறோன்னு அவள் சந்தேகப்படுறா. அதை நினச்சி அவள் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. இருந்தாலும் பாட்டி, ஜீவிதா கிட்ட மாலதி இன்னைக்கு விஷயத்த சொல்ல போறா. என்னது? பாட்டி, இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் ஆகாது.
இவ்வளவு பெரிய விஷயத்த அவகிட்ட மறைக்கிறது பெரிய தப்பு. ஒருவேளை இந்த விஷயம் தெரிஞ்சா அவ வேதனைப்படுவான்னு எனக்கும் தெரியும். இருந்தாலும் இந்த விஷயத்த மேலும் மறைக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல பாட்டி. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. என் 2 பேத்திங்களையும் நல்லபடியா பாத்துக்கங்க. பாட்டி நீங்க கவலைப்படாம தைரியமா இருங்க. நான் இருக்கல்ல, நான் ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன். பாட்டி ஒரு நிமிஷம். ஹலோ பாட்டி, நான் இன்னைக்கு ஒரு ரொம்ப பெரிய காரியம் பண்ண போறேன். ப்ளீஸ் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. நான் என் அக்கா கிட்ட எனக்குள்ள இருக்கிற தைரியத்தை இழக்காம எல்லா உண்மையும் சொல்லிடணும். என் கண்ணுல இருந்து தண்ணி வரக்கூடாது, என் உதட உதறக்கூடாது. நான் தைரியமா என் அக்கா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடணும். மாலதி, என் ஆசீர்வாதம் எப்பவும் உன் கூட இருக்குமா. எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதுல நீதான் ஜெயிப்ப மாலதி. சரி பாட்டி, நான் போனை வச்சிடுறேன். மாமா, நான் அக்கா கிட்ட நாளைக்கு காலையில போய் பேசட்டுமா? இங்க பாரு மாலதி, மனசை தளர விடாம தைரியமா போய் சொல்லு. என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கல. இதுக்கு மேலேயும் இந்த விஷயத்தை அவகிட்ட மறைக்கிறது நல்லதில்ல. என்னன்னு சொல்றது மாமா, எனக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப பயமா இருக்கு. நான் அக்காவை எப்பவுமே சந்தோஷமா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் மாமா. ஆனா என் பிரச்சனையை கேட்டா அவ ரொம்ப ஷாக் ஆயிடுவாள். வாழ்க்கையில இப்படிலாம் ஒரு தருணம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மாலதி, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ, இதுதான் வாழ்க்கை. எல்லாருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலை ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா வரும். வாழ்க்கையில இருக்கிற சுவாரஸ்யமே இதுதானே. எல்லாம் நல்லபடியா நடக்கும். போ, எதுக்கு பயப்படுற? நாங்களாம் உன் கூட இருக்கோம்ல. நீ என்ன தனியாவா இருக்க? தைரியமா போய் அக்கா கிட்ட பேசு, சரியா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் நாளைக்கு காலையில மாலதிக்கு பிடிச்ச சமையல செய்ய போறேன். அவளோட வாலு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவளோட பிறந்த நாள் பார்ட்டியை கொண்டாட போறேன். நான் கூட நாளைக்கு சீக்கிரமா எழுந்துச்சு அவ பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். அவளுக்கு சீக்கிரமா குணமாகணும்னு வேண்டிக்கிட்டு வரேன். நாளைக்கு நானும் யாரையும் அடிக்கவும் மாட்டேன், திட்டவும் மாட்டேன். பொழைச்சு போங்க எல்லாரும். அதெல்லாம் சரிதான். ஆனா மாலதியோட இந்த பிறந்த நாளை அவ மறக்க முடியாத அளவுக்கு இருக்கணும். வேதனையான இந்த சூழ்நிலையில மாலதி சந்தோஷப்படுற மாதிரி கொண்டாடணும். இதை விட நம்ம வேற என்ன பரிசு தர முடியும்? அவ சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். மாலதி அந்த ஊர்ல இருக்கா, நாம இந்த ஊர்ல இருக்கோம். அப்படி இருக்கும்போது அவளுக்கு நான் எப்படி கிஃப்ட் கொடுக்கறது? ஐடியா! என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு. ஆனா அதுக்கு நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. டேய், முதல்ல என்னன்னு சொல்லுடா. சொல்றதுக்கு முன்னாடி நீயே முடிவு எடுத்துடுற. அட பிரேமா, என்ன விஷயம்னு எங்ககிட்டயும் சொல்லு. உங்களுக்குள்ள நீங்க காதை கடிச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு விஷயத்தை சொல்ல மாட்டீங்களா? அவ என்ன சொன்னா? அம்மா, நம்ம தாமு ரொம்ப அருமையான ஐடியா சொல்லிருக்காமா. ஆனா இது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா மாலத்தி மட்டும் இதை பார்த்தானா நிச்சயமா சந்தோஷப்படுவான், நான் கேரண்டியா சொல்றேம்மா.
அடுத்த பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போற? என்ன? இங்க பாரு, இப்பதான் நீ இவ்ளோ பெரிய வீட்டுக்கு மருமகள் ஆயிட்டல. மாமாவும் நல்ல பணக்காரர் தான். சோ கிஃப்ட் ரொம்ப கிராண்டா இருக்கணும். குறைஞ்சது கிஃப்ட் கண்டிப்பா 1 லட்சம் ரூபாய்க்கு குறைய கூடாது. மாலதி, உனக்கு இப்பத்துல இந்த பணத்தை மேல ஆசை வந்தது? பணம் வந்து உனக்கு பிடிக்காது. சாரிக்கா, சும்மா சொன்ன. சாரி, சும்மா சொன்ன. அக்கா, நீ எனக்கு என்ன gift கொடுத்தாலும் அது லட்சம் ரூபாய் இல்ல கோடி ரூபாய்க்கு கூட ஈடாகாது. பிரைஸ்லெஸ், ஒன்ன மாதிரி. ப்ளீஸ் உன்னோட பிடிவாதத்தை விட்டு. நான் உனக்கு விஷ் பண்ண இப்ப தவறிட்டேன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கை போறதை நினைச்சு நான் வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பேன். ப்ளீஸ் என்ன கஷ்டப்படுத்தாத மாலதி. தயவு செஞ்சு எல்லாம் உண்மையை என்கிட்ட வந்து சொல்லிடு. அக்கா கிட்ட இருந்து எதையும் மறைக்காத. ப்ளீஸ் மாலதி. அக்கா இது வரைக்கும் எனக்கு ஒரு பர்த்டே விஷஸ் கூட பண்ணல. பார்ட்னர், என் பர்த்டே ஸ்டார்ட் ஆகி 420 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனா அக்கா கிட்ட இருந்து இது வரைக்கும் ஒரு மெசேஜ் கூட வரல. என்ன பண்றதுன்னு நீயே சொல்லு. மாலதி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா? இப்போ நான் என்ன பண்றது? உனக்கு நல்லா வேணும்டி. அம்மா, நீ எதுக்கு இப்ப புலம்பிக்கிட்டு இருக்க? அக்கா கிட்ட உண்மையை சொல்லிட்டியா என்ன? நோ பார்ட்னர். நோ, அப்ப நீ சொல்லலையா? அப்படின்னா உனக்கு கண்டிப்பா இந்த நிலைமை தேவைதான் மாலதி. உனக்கெல்லாம் வாய திறந்து பேச அருகதையே இல்ல. அப்படின்னா நீ வாயை திறந்து பேசுறதுக்கு அருகதையே இல்லையா? இனிமே நீ உன்னோட வாயை தெச்சுக்கோ. மவனை ஹெல்ப் கேட்டா ஓவரா பில்டப் பண்றியா? இருடா, வந்து உன்னோட வாயை நான் தெச்சிடுறேன். பதில் தாக்குதல் என்ன அனுப்பியிருக்கா? வாட்? ஐ ஹேட் யூ. ஏன் மாலதி, இவ்ளோ பெரிய குண்டை போட்டு தாக்கிட்டிய? என் இதயத்தையே வெடிக்க வச்சிட்டியடி. நான் உன்னை லவ் பண்றேன்ல, நீ ஏன் வெறுக்கிற? என் மனசுல இருக்கிறத சொல்லியே தருவேன். ஐ லவ் யூன்னு. கமான் விஸ்வா, ஐ லவ் யூ. இல்ல வேணாம். நல்ல மெசேஜ நல்ல நேரத்தில் அனுப்பணும். கேன்சல். ஒரே மெசேஜ்ல உன் வாய் அடிச்சிட்டேன் பாத்தியா? இத பாரு விஸ்வா தம்பி,
நீ உன் கான்ஃபிடன்ஸ நல்லா வளர்த்துக்கணும். அதுக்கு நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும், நிறைய வேர்வை சிந்தணும். அப்பதானே இந்த மாலத்தி லெவலுக்கு வர முடியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங். குட் மார்னிங் அத்தை. குட் மார்னிங். குட் மார்னிங் மா. குட் மார்னிங் வினய். குட் மார்னிங் டா. என்னப்பா, ஏதாவது விசேஷமா? ஒண்ணும் இல்லம்மா. அம்மா ஆக்சுவலி இன்னைக்கு உண்மையாவே ரொம்ப விசேஷமான நாள். வினய் அண்ணா, இன்னைக்கு என்ன நாள்னு எனக்கு நல்லா தெரியும். தமிழ் கேலண்டரை வச்சு பார்த்தோம்னா ஆனி மாசம் தொடங்கி இன்னையோட 18வது நாள். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு முகூர்த்த நாள் வேற. வாய மூடு. ஜோசியக்கார மாதிரி பேசாத. டேய், நாங்க வேற விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம்டா. என்னப்பா விஷயம்? இன்னைக்கு என்ன நாள்? ஆக்சுவலி மாம், அது மா ஆக்சுவலி அது வந்து இன்னைக்கு மாலதியோட பர்த்டே. ஓ, மாலத்துக்கு பர்த்டேவா? ஆமாம்மா, என்னோட ஆசை என்னன்னா இந்த பிறந்த நாளை அவ மறக்க முடியாத அளவுக்கு கொண்டாடணும். வாங்க உள்ள வாங்க. ஆசீர்வாதம் பண்ணி. நல்லா இருப்பா. வணக்கம் பெரிய பாட்டி. நல்லா வாங்க. எப்படி இருக்கீங்க அங்கிள்? நல்லா இருக்குப்பா, நீ எப்படி இருக்க? வணக்கம். நல்லா இருக்கு அங்கிள். வாங்க. இவ்ளோ பெரிய பாத்து. சர்ப்ரைஸா? வாங்க உட்காருங்க. வணக்கம். நல்லா இருக்கு. வணக்கம். தம்பி, ஷாலினி அக்கா, எப்படி இருக்கீங்க? ஐயோ, எவ்வளவு நாள் கழிச்சு பாக்குறோம். நீங்க பார்க்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? உங்களை பார்த்ததும் என்னோட கவலை எல்லாம் போயிடுச்சு. ரொம்ப அழகா இருக்கீங்க. வாங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? பாட்டி, நீங்க வந்தது மட்டும் தெரிஞ்சது மாலதி ரொம்பவே சந்தோஷப்படுவா. ஆமா, அவ மட்டும் இல்ல, ஜீவிதாவும் உங்க எல்லாரையும் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. ஆமா, அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்க? ஜீவிதா அவளோட ரூம்ல தான் இருக்கா, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. மாலதி அக்கா எங்க இருக்காங்க? மாலதி, அசோக், போய் மாலதி கூட்டிட்டு வா. சரி. நீங்க எல்லாரும் திடீர்னு இங்க வந்தது எனக்கு ரொம்ப பிளசன்ட் சர்ப்ரைஸா இருக்கு. அது ஒண்ணு இல்லைங்க, இன்னைக்கு எங்க மாலதியோட பிறந்த நாள். நாங்க என்ன நினைச்சோம்? நாங்களாம் சேர்ந்து அவளுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைச்சோம். இதை விட பெரிய சர்ப்ரைஸ் வேற என்ன இருக்க போகுது சொல்லுங்க? அதனாலதான் நாங்க ஜீவிதாவோட வீட்டுக்கு சொல்லாமலேயே வந்துட்டோம். என்ன பேசுறீங்க ஆண்டி? இது உங்க வீடு மாதிரி இல்லையா? தேங்க்யூ வினய். நல்ல சமயத்துல நீங்க எல்லாம் வந்தீங்க. இனி எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். அக்கா பாத்து பாத்து பாத்து, மெதுவா 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 வா. அக்கா ஏன்க்கா இப்படி இருக்க? உனக்கு என்னாச்சு? தருண், மேடம், இந்த கேக் எதுக்காக? ஓ அப்படியா? எதுக்காக உனக்கு தெரியாதா? நான் உன்கிட்ட எதுவும் பேச விரும்பல மாலதி. தருண், இந்த கேக் எடுத்துட்டு போங்க. நில்லுங்க. நீங்க எடுத்துட்டு போக தேவையில்லை, நானே பாத்துக்கிறேன். ஓகே மேடம். அக்கா ஏன் இப்படி கோவமாவும் ரூடாவும் பிஹேவ் பண்ற? ப்ளீஸ் ஒழுங்கு மரியாதையா நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா? சொல்லிட மாலதி. அத பத்தி விடுக்கா, கேக் சாப்பிட விஷயத்தை மழுப்பாம உன்கிட்ட கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு. நீ எனக்கு ரத்தம் கொடுக்கல மாலதி, நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். நீ ஏன் எனக்கு ரத்தம் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன?